பேரலை நேயர்களுக்கு வணக்கம். திமுக அரசுடைய 4 ஆண்டு கால ஆட்சி நிறைவடைஞ்சிருக்குது. எனவே இந்த 4 ஆண்டு கால ஆட்சியை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னும், பிடிச்ச திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. முதியோர்களாம் நல்ல சலுகை. அவர் ஆட்சியில் சூப்பர். நாங்கள் பஸ்ஸில் போகல, எங்களுக்கு பஸ்ஸு ஃப்ரீயாக விடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை. இருந்தாலும் இல்லாதவங்க எவ்வளோ பேர் அதனால பயனடைகிறாங்கல்ல, அது நல்லது தானே. அப்புறம் உணவு போட்டிருக்காரு இல்லையா பிள்ளைங்களுக்கு, இல்லாத பிள்ளைங்க சாப்பிடுது. நம்மளால சாப்பிட முடியும், காலையில் அவங்களால சாப்பிட முடியாது. அந்த திட்டமும் நல்லது தான். அப்புறம் இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த 1000 ரூபாய் கொடுக்குறதும் நல்லது தானே. இல்லை, அந்த திட்டம்லாம் நல்ல திட்டம் தான், வரவேற்கக்கூடியது தான். நல்ல திட்டங்களை தான் செஞ்சுருக்காங்க. மகளிருக்கு 1000 ரூபாய் பணம் தர்றது, பஸ்ஸு ஃப்ரீயாக மகளிருக்கு போகிறது, இந்த திட்டங்கள்லாம் மக்களுக்கு நல்லா உகந்ததாக தான் இருக்குங்க. மக்கள் மத்தியில் திமுகவும் சப்போர்ட் இருக்குங்க. வர 2026லையும் திமுகவே ஆட்சி ஆளும். எங்கள் வீட்டில் அங்கன்வாடி ஒர்க்கராக இருக்காங்க, அவங்களுக்கு இல்லை. மற்றவங்க வாங்குறதே எங்களுக்கு சந்தோஷம் தான். அங்கன்வாடின்னு சொல்லும்போது காலை உணவு திட்டம் போடுறாங்கல்ல, ஆமாங்க. அதை பற்றி எப்படி? அங்கன்வாடியில் காலை உணவு திட்டம் இல்லைங்க, சத்துணவில் தான் காலை உணவு திட்டம். அது மக்களுக்கு நல்ல பயனாக தான் இருக்குது. காலையில் குழந்தைய ஓடி சாப்பிட்றது போகிறது வருது, அதில் பணியாளர்கள் ஒர்க் பண்ணுறது, அதுவும் வேலை வாய்ப்பு இருக்குது, பயனாளியாக தான் இருக்குது. நல்லா செய்திருக்கிறார் சார். எல்லா திட்டங்களும் நல்லா செய்திருக்காரு, எந்த குறையும் இல்லை. லேடிஸுங்களுக்கெல்லாம் பஸ் ஃப்ரீ கொடுத்துருக்கிறாரு, அது ரொம்ப நல்ல பணம். மாதம் 1000 ரூபாய் போடுறாரு, அதுவும் யாருக்கும் எந்த வாங்குறேன். நான் வாங்குறேன். 1000 ரூபாய் வர்றது ஏதோ வீட்டு குடும்ப செலவு பார்த்துக்கிறேன். ஏதோ ஒரு அரிசி பருப்பு மாதம் ஒரு மட்டும் அரிசி கிச்சு எடுத்துக்கிறோம். அதெல்லாம் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறதுனால உங்களுக்கு மாதம் எவ்வளோ மிச்சமாகுது? எனக்கு மாதத்தில் இந்த ஃப்ரீ பஸ் வரேன், அப்பப்போ கோயம்பேடுக்கு வரேன் போகிறேன். எனக்கு ஒரு 1500 2000 ரூபாய்க்குள்ளே எனக்கு மிச்சமாகுது. நல்லா செய்திருக்கிறார் சார், எல்லா தொகுதியும் செய்கிறார். நான் சாலின் தொகுதியில் இருக்கிறேன், எந்த குறையும் இல்லை. சாலின் தொகுதி நல்லா வச்சுருக்காரு. பஸ்ஸு ஃப்ரீயாகின மாதிரி அதே மாதிரி பஸ்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடலாம். சில இடங்களில் நாங்கள் கொளத்தூர்லேருந்து வரோம், அங்கே மினி பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கம்மி. அவரே தொகுதி தான். பொன்னியமேடு சைடில் அவ்வளோ வண்டி உள்ளே போகிற வண்டியில் லாக் பண்ணிட்டாங்க. மீதி போக்குவரத்துலாம் நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. காவா தண்ணி கிண்ணி போகிறதெல்லாம் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு சொன்னால் உடனே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் குறைச்சல. இப்போ குப்பை இருக்குதுன்னா எடுன்னா உடனே பயப்படுறாங்க. குப்பை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆக்ஷன்லாம் இதில் 4 வருஷனுடைய ஆட்சி அட்மினிஸ்ட்ரேஷன் சூப்பர். பொதுவான கருத்து சூப்பர் தான். இலவச பஸ்ஸு, மகளிர் உதவி, வீட்டில் செலவுக்கு தான் எல்லாம் யூஸ் ஆகுது. மாதத்துக்கு 1000 ரூபாய் மேலே மிச்சம் ஆகும். 4 வருஷம் எனக்கு என்னவோ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சூப்பராக தான் இருக்குது, எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆட்சி நல்லா ஆச்சுங்க. திட்டங்கள் நல்ல திட்டம் தான் பண்ணி வர சாலின ஆட்சியில். சில குறைகள் இருக்குது, அவ்வளோதான். அது கொஞ்சம் கண்டிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. மகளிருக்கு இலவச பஸ்ஸு கொடுத்துருக்காரு, நிவாரண நிதி கொடுத்துருக்காரு. நல்லா தான் போகிற மாதிரி தான் போகுது. ஆட்சி எப்பவுமே நடக்கிற மாதிரி நடக்குது. எல்லாமே நல்ல திட்டம் தானே. லேடிஸுக்கான இது எல்லாமே நல்லா தான் பண்ணுறாங்க. மகளிர் உதவி திட்டம், விடியல் பயணம், எல்லாம் நல்லா திட்டம் தானே. இந்த ஆட்சியாக இருந்தால் என்ன சார், எங்கேயும் எந்த வித்தியாசமும் இல்லை. எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது. விலையேற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது மக்களுக்கு நல்ல உதவியாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அது பாராட்டத்தக்க விஷயம். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு பெருசாக தெரியல. கெட்டதும் இல்லை, நல்லதும் இல்லை. அதெல்லாம் இலவசன்றது அவங்க சொல்லி காட்டாங்களே, பண்ணிட்டு சொல்லி காட்டுறது அது பண்ணாமலே இருந்திருக்கலாமே. எதுக்கு அதை சொல்லி காட்டணும்? நம்மளோட மக்களோட பணத்தில் தான் பண்ணுறாங்க, மக்களுக்காக தான் ஆட்சியே வராங்க. மக்களுக்கு தெளிவாக பண்ணிட்டு போகலாமே. ஓசியில் போகிறாங்கன்னு ஒரு அமைச்சர் சொன்னார், அதெல்லாம் தப்பான வார்த்தை. கடந்த 10 ஆண்டுகளில் மக்கள் அனுபவித்த துன்பங்கள் அகன்று இன்றைக்கு நல்லாட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்கள் எல்லாம் சுமூகமாக குளிர்ச்சியாக இருக்கிறார்கள். ஆக இந்த 4 ஆண்டு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைந்து விட்டது. அனைத்து திட்டங்களுமே நல்ல திட்டங்கள் தான், செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. மிக சிறப்பான ஆட்சி இந்த ஆட்சி தொடரும். நிறைய திட்டங்களை பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு திட்டத்தையும் மெனக்கெட்டு அழகாக வடிவமைச்சு நல்ல ஆலோசகர் வச்சு சிறப்பாக செய்திருக்காரு. உண்மையிலே இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு, மக்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணுன்றது என்னுடைய எண்ணம்.